வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். பிரதமர் மோடிக்கு மிக உயரிய விருதை வழங்கினார் ஸ்லோவாக்கியா அதிபர் பீட்டர் பெல்லக்ரினி. தி ஆர்டர் ஆஃப் தி ஒயிட் டபுள் கிராஸ் விருதை பெற்றதில் தான் பெருமகிழ்ச்சி அடைவதாக பிரதமர் மோடி பெருமிதம். பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் விரைந்து வழங்கப்பட வேண்டும். காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி வலியுறுத்தல். இந்தியா கூட்டணியில் இருந்து திமுக விலகுவதாக சொல்லவில்லை. மாநிலங்களவை உறுப்பினர் ப. சிதம்பரம் அறிவிப்பு. சென்னை கலைவாணர் அரங்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 2 நாட்கள் புத்தாக்க பயிற்சி. பேரவை நடவடிக்கைகள் செயல்பாடுகள் தொடர்பான பயிலரங்கை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் விஜய். அணு ஆயுதம் வைத்திருக்க மாட்டோம் என ஈரான் ஒப்புக்கொண்டது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் குரூப் ஹச் பிரிவுக்கான போட்டி. சவுதி அரேபியா உருகுவே அணிகள் இடையிலான போட்டி டிராவில் முடிவு. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஸ்லோவாக்கியா நாட்டின் மிக உயர்ந்த கௌரவமான தி ஆர்டர் ஆஃப் தி ஒயிட் டபுள் கிராஸ் விருதை பெற்றதில் தான் பெருமகிழ்ச்சி அடைவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஸ்லோவாக்கியா நாட்டின் பர்டிஸ்லாவாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் தி ஒயிட் டபுள் கிராஸ் விருதை ஸ்லோவாக்கியா அதிபர் பீட்டர் பெல்லக்ரினி வழங்கி கௌரவித்தார். இதுகுறித்து பிரதமர் மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் தி ஆர்டர் ஆஃப் தி ஒயிட் டபுள் கிராஸ் விருதை பெற்றதில் தான் பெருமகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். இந்த கௌரவத்தை வழங்கிய ஸ்லோவாக்கியா மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் தனது நன்றியை தெரிவித்தார். மேலும் இந்த அங்கீகாரம் 140 கோடி இந்திய மக்களுக்கும் சொந்தமானது. இந்த விருதை இந்தியா மற்றும் ஸ்லோவாக்கியா இடையேயான என்றும் நிலைத்திருக்கும் நட்புறவுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று கூறினார். பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் விரைந்து வழங்கப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜயபாஸ்கர், சத்யா, மாவட்ட ஆட்சியர் முத்துக்குமரன் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் மாவட்டத்தில் மத்திய மற்றும் மாநில அரசு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதன் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி செய்தியாளரிடம் பேசிய போது, பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஏற்றுக்கொள்ள முடியாதவை, எனவே கடுமையான தண்டனைகள் விரைந்து வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பெண்களை போதைப் பொருளாக பார்க்காமல் ஆண்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கல்வியில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் மின்வெட்டு தற்காலிக பிரச்சனை இல்லை, அடிப்படை கட்டமைப்புகளிலேயே பிரச்சனைகள் இருந்து வருகிறது. அதனால் சூரிய ஒளி மின்சார பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். பல்வேறு பணிகள் விரைவு, அதே மாதிரி டைட்டில் பார்க்கு இன்னும் வேலை நடக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி மயிலம்பட்டியில் ஒரு 39 கோடி ரூபாயில் பிஎம்ஜேவிகே திட்டத்தின் கீழே ஒரு அரசு மருத்துவமனையை ஒரு பெரிய அளவில் மேம்படுத்தணும். ஒரு 2 வருஷம் ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கேன் நான். அதுவும் ஒரு சில காரணங்களால் காலதாமதமாக இருக்குது. ஸோ அந்த மயிலம்பட்டி மருத்துவமனையை விரிவுபடுத்துறதையும் இப்போ ரிவைஸ் பண்ண சொல்லியிருக்கோம். ஏன்னா மயிலம்பட்டி மருத்துவமனை பெரிய அளவில் வந்ததுன்னா அங்கே கடவுர், தோகமலை, கிருஷ்ணாபுரம், பாளையம், குஜிலிமாறு வரைக்கும் ஒரு 45 கிலோமீட்டரில் இருக்கிற மக்கள் பயனடைவாங்க. இந்தியா கூட்டணியில் இருந்து திமுக விலகுவதாக சொல்லவில்லை என்று மாநிலங்களவை உறுப்பினர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே மீனாட்சிபுரத்தில் 36 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் 2 கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களின் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் மாநிலங்களவை உறுப்பினர் ப. சிதம்பரம் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். இதன் பின்னர் அவர் செய்தியாளரிடம் பேசிய போது, இந்தியா கூட்டணியில் இருந்து திமுக விலகுவதாக சொல்லவில்லை என்றும், கூட்டணியின் கூட்டத்தில் பங்கேற்காததும் அதிலிருந்து விலகுவதும் முற்றிலும் வெவ்வேறானவை என்றும் தெரிவித்தார். மேலும் திமுக இந்தியா கூட்டணியில் இருந்து விலகுவதாக எந்த தகவலும் தனக்கு வரவில்லை என்றும் கூறினார். இந்தியா கூட்டணியை விட்டு விலகுவதாக திமுக சொல்லலையே. இல்ல, அந்த 8ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் கூட திமுக பங்கேற்கல, இதுமே ஒட்டுமில்ல உறவுமில்லன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்பது வேறு, இந்தியா கூட்டணியிலிருந்து விலகிறேன்னு வேறு. இந்த மாதிரி இந்தியா கூட்டணியிலிருந்து விலகுவதாக எனக்கு செய்தி இல்லை. தாவேக்காவை இந்தியா கூட்டணியில் சேர்க்கணும்னு சொல்றாங்க, அதோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? சென்னை கலைவாணர் அரங்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 2 நாட்கள் புத்தாக்க பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. சென்னை கலைவாணர் அரங்கத்தில் இன்று மற்றும் நாளை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு புத்தாக்க பயிற்சி அளிக்கப்பட இருக்கிறது. பேரவை நடவடிக்கைகள் செயல்பாடுகள் தொடர்பான பயிலரங்கை முதல்வர் விஜய் தொடங்கி வைக்கிறார்.
முன்னதாக இது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 17வது சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கு 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் புத்தாக்க பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. காலை 10 மணி முதல் மாலை 5:30 மணி வரை நடைபெறும் இந்த புத்தாக்க பயிற்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். இந்த புத்தாக்க பயிற்சியை முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொடங்கி வைக்கிறார். சட்டமன்றத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவை மரபுகள் குறித்து பயிற்சி அளிக்கப்படும். சட்டசபை நிகழ்வுகளை முழுமையாக நேரடி ஒளிபரப்பு செய்வது குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்று கூறினார். ஈரான் அணு ஆயுதம் வைத்திருக்க மாட்டோம் என்று ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் வலைதள பக்கத்தில் அணு ஆயுதம் வைத்திருக்க மாட்டோம் என்று ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அமெரிக்கா ஈரானுக்கு $300 மில்லியன் வழங்குகிறது என்ற கதை டெமோக்ராட்டுகளால் பரப்பப்பட்ட ஒரு பொய் செய்தி என்று கூறினார். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் குரூப் ஹச் பிரிவுக்கான போட்டியில் சவுதி அரேபியா மற்றும் உருகுவே அணிகள் மோதின. மியாமி மைதானத்தில் உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் குரூப் ஹச் பிரிவுக்கான போட்டியில் சவுதி அரேபியா மற்றும் உருகுவே அணிகள் மோதின. இந்த போட்டியில் 41வது நிமிடத்தில் அப்துல்லா அல் அம்ரி அசத்தல் முயற்சி காரணமாக சவுதி அரேபியா தனது முதல் கோலை பெற்றது. இதையடுத்து முதல் பாதி வரை சவுதி அரேபியா அணி முன்னிலை வகித்த நிலையில் இரண்டாம் பாதியில் 80வது நிமிடத்தில் உருகுவே அணி தனது முதல் கோலை அடித்தது. இதனால் போட்டி சமனுக்கு வந்தது. தொடர்ந்து இரு அணிகளும் வெற்றியை உறுதிப்படுத்தும் இரண்டாவது கோலை அடிக்கும் முயற்சியில் இறங்கினர். ஆனால் இரு அணிகளும் வெற்றிக்கான கோல் அடிக்கவில்லை. இதனால் போட்டி 1-1 என்ற கணக்கில் சமனில் முடிந்தது. உள்ளாட்சி தேர்தலில் தாவேகா வெற்றி பெற்றால் மீசியை எடுத்துக்கொள்வதாக சவால் விடும் திமுகவினர் அனைவரும் மொட்டையடிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று அமைச்சர் காந்திராஜ் பேசியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் மாம்பாக்கத்தில் தாவேகா சார்பில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. திமிரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சிவகுமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது பேசிய அமைச்சர் காந்திராஜ், உள்ளாட்சி தேர்தலில் தாவேகா வெற்றி பெற்றால் மீசையை எடுத்துக்கொள்வதாக சவால் விடும் திமுகவினர் அனைவரும் மொட்டையடிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று கூறினார். தளபதி மேல இருக்கிற அந்த பண்பு இப்ப இருக்கிற எம்எல்ஏ மந்திரிகளுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு. ஆமாங்க, எங்களுக்கு ஒண்ணு தெரியாது, எங்களுக்கு ஒண்ணுமே தான் தெரியாது, எங்களுக்கு ஊழல் செய்ய தெரியாது, லஞ்சம் வாங்க தெரியாது, மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாத்த தெரியாது. உண்மையா இருப்போம், உளமாற இருப்போம். தென்காசி மாவட்டம் புளியரையில் தமிழக கேரள எல்லையில் உள்ள சோதனை சாவடியில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜீவ் நள்ளிரவில் ஆய்வு செய்தார். தென்காசி மாவட்டத்திலிருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான லாரிகளில் கேரளத்துக்கு கற்கள் கடத்தப்படுகின்றன. இந்நிலையில் கேரள எல்லையான புளியரை சோதனை சாவடியில் நள்ளிரவு நேரத்தில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். கேரளத்துக்கு கற்களை ஏற்றி செல்லும் வாகனங்கள் தொடர்பான பதிவுகள் கொண்ட ஆவணங்களை சரிபார்த்த பின்னர் அருகிலுள்ள எடைமேடை நிலையங்களிலும் ஆய்வு மேற்கொண்டார். சட்டவிரோதமாக கற்களை கடத்துவதை முற்றிலும் தடுக்க வேண்டும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் ஹஜ் பயணிகள் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு ஹஜ் பயணத்தை முடித்து திரும்பியவர்களை தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா வரவேற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்திலிருந்து 6363 பேர் ஹஜ் பயணத்திற்கு சென்றதாக கூறினார். ஹஜ் பயண மானியம் தற்போது 50,000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என அரசிற்கு கோரிக்கை விடுத்தார். தென் தமிழகத்தில் ஹஜ் பயணிகளுக்காக தங்கும் இல்லம் விரைவில் கட்டி முடிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் ஆட்சி பொறுப்பேற்று 30 நாட்களில் 717 மதுபான கடைகள் மூட உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் சட்டம் ஒழுங்கு சீராக உள்ளதாகவும் அவர் கூறினார். 6363 பேர் சென்றிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக 5வது விமானத்தின் மூலம் இன்றைய தினம் 401 ஹாஜிமார்கள் புனித ஹஜ் யாத்திரை முடித்துக்கொண்டு இங்கே வருகை தந்தார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் சார் அவர்களின் ஆலோசனைப்படி அவர் ஆணைக்கிணங்க இன்றைய தினம் புனித ஹஜ் யாத்திரை முடித்து வந்த அத்தனை ஹாஜிமார்களையும் நாங்கள் இங்கே
மனமுகர்ந்து அவர்களுக்கு வரவேற்பு தந்தோம், வரவேற்றோம். பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோரை சமரசமின்றி சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு முன்னாள் உறுப்பினர் இடும்பையன் உருவப்படத்தை அக்கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் திறந்து வைத்து அஞ்சலி செலுத்தினார். அதன் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், பெண்கள், குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்களை தடுக்க அரசு கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதில் எந்த சமரசமும் கூடாது என்றும் தெரிவித்தார். இது அரசு உருவாக்குகிற அந்த சிங்கப்பெண் காவல் மட்டுமல்ல, ஊர்தோறும் ஊர்காவல், ஒரு கோடி தேர்வு இழுக்க வேண்டும் என்பது போல் ஊருக்கு 100 இளைஞர்கள், ஜெயகாந்தனை நாவலில் வருகிற ஊருக்கு 100 இளைஞர்கள் தேவைப்படுகிறார்கள். சமூக அநீதிகளுக்கு எதிராக, குறிப்பாக நமது சகோதரிகள் மீது நடத்தப்படுகிற, குழந்தைகள் மீது நடத்தப்படுகிற அந்த வன்கொடுமைகளுக்கு எதிராக ஊருக்கு 100 பேர் கூடி நின்று குரல் எழுப்ப வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அந்த விழிப்புணர்வு குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். இதில் பற்றாக்குறைகள் இருக்குமேனால் மாவட்ட கட்சி அது பற்றி சிந்தித்து ஒரு அறிக்கை தர வேண்டும். கூடுதலாக அதில் காவலர்களை நியமிக்க வேண்டும் என்று, தேர்வு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். திமுக ஆட்சி காலத்தில் இருந்ததை போல் தாவேக ஆட்சியிலும் பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துள்ளதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கும்மிடிப்பூண்டியில் பாலியல் கொடுமையால் இறந்த 3 வயது குழந்தையின் குடும்பத்தினருக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆறுதல் தெரிவித்தார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் 48 மணி நேரத்தில் 20 பாலியல் வன்கொடுமைகள் நடந்துள்ளதாக தெரிவித்தார். தாவேக ஆட்சியிலும் பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துள்ளதாகவும் திமுக ஆட்சிக்கும் தாவேக ஆட்சிக்கும் வித்தியாசம் இல்லை என்றும் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட வடமாநிலத்தை சேர்ந்த குழந்தையின் பெற்றோர்களிடம் கும்மிடிப்பூண்டி தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் கைநாட்டு வாங்கியுள்ளதாக நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். 10வது படிக்கிற மாணவியை 2 பேர்கள் நேற்று இரவு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறார்கள். இந்த 48 மணி நேரத்தில் 20 பாலியல் வன்கொடுமைகள், 15 போக்சோ குற்றங்கள். யாருடைய ஆட்சியில்? தமிழக வெற்றிக் கழக ஆட்சி. கடந்த 10ஆம் தேதி பதவியேற்ற தமிழக வெற்றிக் கழக முதலமைச்சர். ஆனால் வெற்றிகரமாக நடத்துவோரை பார்த்தால் நிலைமை தலைகீழாக போய்கொண்டிருக்கிறது. கடந்த கால திமுக ஆட்சி 125% பாலியல் குற்றங்கள் அதிகம் அவருடைய ஆட்சியில், திமுக ஆட்சியில். சினிமா கனவுகளோடு வரும் பெண்களை பெரிய நடிகர்களுடன் நடிக்க வைப்பதாக கூறி பலரின் வாழ்வை முதலமைச்சரின் அடியால் கெடுத்துள்ளதாக திமுக தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் திவ்யா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை எழும்பூரில் திமுக சார்பில் கருணாநிதி பிறந்த நாளையொட்டி கட்சியின் முன்னோடிகளுக்கு புத்தாடைகள், பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை ஆகியன வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருச்சி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் அன்பில் மகேஷ் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் சேகர்பாபு ஏற்பாடு செய்த இந்நிகழ்ச்சியில் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் திவ்யா, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, திமுக செய்தி தொடர்புத்துறை இணை செயலாளர் தமிழன் பிரசன்னா, சட்டத்துறை இணை செயலாளர் ரவிச்சந்திரன், எழும்பூர் தெற்கு பகுதி செயலாளர் சுதாகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய திவ்யா, முதலமைச்சரின் அடியாளாக உள்ள ஜே என்ற முதலெழுத்தை கொண்டவரால் நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். திரைப்படங்களில் நடிக்கும் கனவுகளுடன் வரும் பெண்களிடம் பெரிய நடிகர்களுடன் நடிக்க வாய்ப்பு வாங்கி தருவதாக கூறி பெண்களின் வாழ்க்கையை அவர் அளித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். சோஷியல் மீடியால அவங்க ஒரு மாஃபியா கிரியேட் பண்ணி சோஷியல் மீடியால பெண்களை அட்டாக் பண்றதுக்கு 3000 கோடி செலவு பண்ணி ஒரு விஷயம் பண்றாங்க. ஆனா அட்டாக் பண்றனால நம்ம யாரும் பேசாம இருக்க கூடாது. our voice has to be louder because speaking up is dignity, silence is not dignity. Let's all be united and fight the social media mafia. பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டவர்களை விடுதலை செய்வது மாநிலத்தின் அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் அன்புமாரி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் அன்புமாரி தலைமையில் பயங்கரவாத வழக்குகளில் தண்டனை அனுபவித்து வரும் கைதிகளை விடுதலை செய்யக்கூடாது என்று வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். இதன் பின்னர் அன்புமாரி செய்தியாளர்களிடம் பேசிய போது, அமைச்சர் ஷாஜகான் சமீபத்தில் அளித்த பேட்டியில் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை தொடர்பாக அரசு முடிவு எடுத்துள்ளதாக தெரிவித்திருந்த நிலையில் இஸ்லாமிய பயங்கரவாதிகளை விடுதலை செய்யக்கூடாது என வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டவர்களை விடுதலை செய்வது மாநிலத்தின் அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எச்சரிக்கை விடுத்தார். இதுபோன்ற விடுதலைகளை அரசு மேற்கொண்டால் மத்திய சிறைசாலை முன்பு மாபெரும் முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்றும் தெரிவித்தார். மக்களுக்கும் வன்மையாக கண்டிக்கிறது. இந்த 22 சிறைவாசிகள்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, அப்பாவி மக்களை குண்டு வச்சு கொலை செஞ்ச பயங்கரவாதிகள் தான் இந்த 22 சிறைவாசிகள். இந்த 22 சிறைவாசிகளை ஒருபோதும் விடுதலை பண்ணக்கூடாது. அதையும் மீறி விடுதலை பண்ணால் சிறை முற்றிய போராட்டத்தை சத்தியசேனா இந்து மக்கள் இயக்கத்தினுடைய சார்பாக நடத்துவோம் என்பதை இந்த நாட்டில் பதிவு செய்கிறேன். இந்த கோவை மாவட்ட கலெக்டர் சார் மூலமாக நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம். வந்தே மாதரம். தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்தில் மினி பேருந்து இயக்கத்தை முறைப்படுத்தவில்லை என்றால் அரசு பேருந்துகளை பேருந்து நிலையத்திலிருந்து இயக்க மாட்டோம் என தொழிற்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்தில் மினி பேருந்துகளுக்கு அனுமதி வழங்கிய வழித்தடத்தில் இயங்காமல் அனுமதி இல்லாத பல்வேறு பகுதிகளில் இயக்கி அடிக்கடி விபத்துகளை ஏற்படுத்துவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. தொடர்ந்து முறையற்ற முறையில் இயங்கும் மினி பேருந்துகளை முறைப்படுத்த வேண்டும் என அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அரசு பேருந்துகளை பேருந்து நிலையத்திலிருந்து இயக்காமல் அருகிலுள்ள சாலையிலிருந்து பேருந்துகளை இயக்குவோம் என தொழிற்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து குறிப்பாக புதிய பேருந்து நிலையம் மருத்துவக் கல்லூரி தரத்துக்கு இயக்கப்படுது. கிராமப்புற வழித்தடங்களில் அனுமதியை பெற்றுக்கொண்டு கால நேரம் இல்லாத பழைய பேருந்து நிலையத்திலிருந்து மினி பேருந்துகள் முறையற்று இயக்கிறதுனால கழக பேருந்துகளுடைய வருமானம் பாதிக்கப்படுது. புதுக்கோட்டையில் காவல்துறை கண்காணிப்பாளர் சாலையோர கடைகளை அகற்ற உத்தரவிட்டதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சாலையோர வியாபாரிகள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் திரண்டு மனு அளித்தனர். அதில் சாலையோர கடைகளை அகற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவிட்டதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என வியாபாரிகள் தெரிவித்தனர். மேலும் சாலையோர வியாபாரிகளுக்கு வியாபாரம் செய்ய அனுமதிக்க வேண்டும். ஒன்றிய அரசின் தெரு வியாபாரிகள் வாழ்வாதார பாதுகாப்பு சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளின் முன் வைத்தனர். இந்த சம்பவத்தால் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அருகே சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி குழுவினர் பள்ளி மாணவிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி தலைமை ஆசிரியர் சசிகலை குமாரி தலைமையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி குழுவினர் பள்ளி மாணவிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அப்போது 1098, 100 ஆகிய எண்களை அழைத்து தங்களுடைய பிரச்சனைகளை தெரிவிக்கலாம் என்றும் மாணவிகள் சிங்கப்பெண் காவல்துறையினரை அழைத்தவுடன் மின்னல் வேகத்தில் உங்களை வந்தடைவோம் என்றும் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் சாலை விபத்துகளை தடுக்கும் வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்திய பள்ளி மாணவ மாணவியர் வாகனம் ஓட்டுபவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். புதுக்கோட்டை மாவட்டம் கோவிலூரில் உள்ள தனியார் பள்ளியின் மாணவ மாணவிகள் ஆலங்குடி வடகாடு முக்கம் பகுதியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் செயலில் ஈடுபட்டனர். தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனங்களில் வந்தவர்களுக்கும் சீட் பெல்ட் அணிந்து கார்களில் வந்தவர்களுக்கும் அவர்கள் பரிசுகளை வழங்கினர். தொடர்ந்து இதேபோல் சாலை விதிகளை மதித்து பயணித்து தங்களது பாதுகாப்பையும் மற்றவர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்யுமாறு அவர்களிடம் கூறினர். மேலும் தலைக்கவசம் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளிடம் முறையாக தலைக்கவசம் அணிந்து வாகனங்களை இயக்குமாறு கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. தாராபுரத்தில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர் பேருந்து நிறுத்தங்கள், பள்ளி கல்லூரிகளில் மாணவிகளையும் பெண்களையும் நேரில் சந்தித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அப்போது பெண்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள், ஈவ்டீசிங், இணையவழி சைபர் குற்றங்கள் போன்றவற்றில் எவ்வாறு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தாராபுரத்தில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்டிருப்பது மாணவிகள் பணிபுரியும் பெண்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அவிநாசியில் தனியார் நிறுவனம் சார்பில் திருமண புடவைகள் கண்காட்சி நடைபெற்றது. கோவை மாவட்டம் அவிநாசியில் தனியார் நிறுவனம் சார்பில் திருமண புடவைகள் கண்காட்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை சிறுதுளி அமைப்பின் நிர்வாக அறங்காவலர் வனிதா மோகன் தொடங்கி வைத்தார். இதில் காஞ்சிபுரம், பனாரஸ், பைதானி, படோலா உள்ளிட்ட பல மாநிலங்களின் பாரம்பரிய மற்றும் நவீன புடவைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சி திருமணத்திற்கான உயர்தர புடவைகள் மற்றும் நெசவு ஆடைகளை ஒரே இடத்தில் வழங்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகராட்சியில் வாடகை செலுத்தாத கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நகராட்சிக்கு சொந்தமான கட்டிடத்தில் 100க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன.
வணிகர்கள் நகராட்சிக்கு செலுத்த வேண்டிய வாடகையை பல மாதங்களாக செலுத்தாமல் நிலுவையில் வைத்துள்ளனர். இந்நிலையில் நகராட்சி அதிகாரிகள் வாடகை செலுத்தாத கடைகளுக்கு நேரடியாக சென்று பூட்டி சீல் வைத்தனர். புதிய கட்டடம் கட்டாமல் பழைய கட்டடத்தை வைத்து நகராட்சி நிர்வாகம் வாடகை பாக்கியை செலுத்த வற்புறுத்துவதாக வணிகர்கள் தெரிவித்தனர். வாடகை தொகையை குறைக்கவும் வணிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு பயணியர் தங்கும் விடுதி திறக்கப்படாததால் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் ஜெகத்நாத் மிஸ்ரா வாசலில் அமர்ந்து உணவு அருந்திய நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் கம்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் மிஸ்ரா ஆய்வு மேற்கொண்டார். அப்போது துப்புரவு பணியாளர்களுடன் இணைந்து பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் விட்டு சென்ற குப்பைகள், துணிகள் ஆகியவற்றை அகற்றும் பணியில் ஈடுபட்டார். பின்னர் உணவருந்த பயணியர் தங்கும் விடுதிக்கு சென்றபோது விடுதி திறக்கப்படாததால் அதிகாரிகளிடம் காரணம் கேட்டார். சாவி இல்லை என அதிகாரிகள் தெரிவித்ததை தொடர்ந்து தனது ஆதரவாளர்களுடன் தரையில் அமர்ந்து உணவருந்தினார். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினரிடம் மகாராஜன் ஆதரவாளர்கள் மூலம் பயணியர் தங்கும் விடுதியை பூட்டி வைத்ததாக தாவேகா நிர்வாகிகள் குற்றம் சாட்டினர். இந்த விவகாரம் அப்பகுதியில் அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்திரா நகரிலிருந்து ஐயா ஊரணிக்கரை செல்லும் தார் சாலை செப்பனிடாமல் உள்ளதால் 3 ஊராட்சி மக்களை அரசு பேருந்து நிலையம் கைவிட்டது என்றும் பேருந்தில் இலவச பயணம் என அறிவித்துள்ள நிலையில் பொதுமக்கள் சிரமத்தை சந்தித்து வருவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் அருகே இந்திரா நகரிலிருந்து ஐயா ஊரணிக்கரை செல்லும் தார் சாலையில் 4 மாதங்களுக்கு முன்பு ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்ட நிலையில் சாலை சேதமடைந்து செப்பனிடும் பணிகள் நடைபெறாமல் உள்ளது. இந்நிலையில் இளமனூர், காட்டூரணி, மாடக்கோட்டான், தங்கப்பாபுரம், இப்ராஹிம் நகர், பாத்திமா நகர் மற்றும் 15க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த தார் சாலையை நம்பியே உள்ளனர். இந்நிலையில் மாவட்ட நிர்வாகமும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரும் சாலையை சீரமைக்க முன்வர வேண்டும் என்று ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் மனு அளித்துள்ளனர். அதில் செப்பனிடாத சாலையில் இரவு நேரங்களில் செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகள் விபத்துக்குள்ளாகி வருகின்றனர் என்றும், இப்பகுதியில் செல்லும் தனியார் மினி பேருந்தும் இப்பகுதியை தவிர்த்து விட்டன என்றும், நோயாளிகளை அழைத்து செல்ல ஆட்டோக்களும் இப்பகுதியை தவிர்த்து விட்டன என்றும் மனுவில் பொதுமக்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஒரு பஞ்சாயத்துல எல்லா 3 பஞ்சாயத்து அடங்கின ரோடு தான் இந்த ரோடு. ஒரு பெண்கள் அந்த ரோட்ல வர்றதுக்கு வழி இல்ல. குக்கிராமே 16 கிராமங்கள் அதுல அடங்குது. ரோட்டை போட்டா ஒரு பெண்கள் போயில எத்தனை தடவை கீழே விழுது, ஸ்கூல் பிள்ளைய கீழே விழுந்து மண்டை உடைஞ்சு எத்தனை தையல் போடுதுங்க. பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்றாங்க, பெண்களுக்கு அதுல பாதுகாப்பே இல்லையே. ஜவ்வாது மலைத்தொடரில் சென்ற வாகனங்களை ஒற்றை காட்டு யானை வழிமறித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனா மரத்தூர் ஆலங்காயம் செல்லும் மலைப்பாதையில் இரவு ஒற்றை காட்டு யானை சாலையில் நின்று வாகனங்களை தடுத்து நிறுத்தியுள்ளது. கடந்த 8 மாதங்களாக அந்த பகுதியில் சுற்றித் திரியும் யானையால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஜவ்வாது மலைத்தொடரில் சென்ற வாகனங்களை ஒற்றை காட்டு யானை வழிமறித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் செல்போன் பேசிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்வு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. அப்போது கூட்டத்தில் அதிகாரிகள் செல்போன் பேசிக்கொண்டும் சில அதிகாரிகள் தூங்கிக் கொண்டும் அலட்சியமாக உள்ளனர். இதுபோன்ற செயலில் ஈடுபடும் அதிகாரிகள் மீது மாவட்ட ஆட்சியர் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மின் வாரியத்தில் நேரடி நியமனம் வேண்டும் என்று புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரிடம் தேர்வர்கள் மனு அளித்துள்ளனர். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக நேரடி ஆட்சேர்ப்பு நடைபெறாத நிலையில் 2025ஆம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்ட 9600 கள உதவியாளர்களுக்கு உடனடியாக பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த தேர்வர்கள் காலி பணியிடங்கள் அதிகமாக இருப்பதால் பணி சுமை அதிகரித்து சேவை பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தனர். நிரந்தர அடிப்படையில் நேரடி நியமனம் செய்ய வேண்டும் எனவும், இந்த கோரிக்கையை தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9600 பேர் பாஸ் பண்ணியிருக்கோம். பெண்கள், ஆண்கள் எல்லாருமே பாஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் தற்போதைய வேகன்சி பார்த்தீங்கன்னா 1794 மட்டும் தான் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 வருஷமாக நாங்கள் எக்ஸாமுக்காக நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். 2013க்கு அப்புறம் எக்ஸாம் எடுக்கவே இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆயிடுச்சு, உடல் ரீதியாக அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா ஃபிசிக்கல் அப்படிங்கிற ஒன்று வச்சுருக்காங்க. கம்பம் ஏறணும், 30 அடி உயரத்தில் உள்ள கம்பத்தை 8 நிமிஷத்தில் ஏறணும்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அதெல்லாம் முடியலை. இப்போ பார்த்தீங்கன்னா போல்ஸு அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயுமே நிறைய ரிஸ்க் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் 35 கிலோ உள்ள எடையை தூக்கிட்டு
சொல்லியிருக்காங்க 35 கிலோ உள்ள எடையை வந்து ஒரு நிமிஷத்தில் தூக்கிட்டு வந்து ஓடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்னமனூரில் கந்துவட்டி தொழில் செய்து வரும் சவுந்தர பாண்டியனை கந்துவட்டி சட்டத்தில் கைது செய்து உரிய நடவடிக்கை எடுத்து தங்களின் காசோலையை பெற்றுத்தர வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண்கள் தேனி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் பகுதியைச் சேர்ந்த சவுந்தர பாண்டியன் என்பவர் வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழில் செய்து வருகிறார். இவர் மீது சின்னமனூர் பகுதியை சேர்ந்த பெண்கள் தேனி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். அதில் தேனி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏழை எளிய பெண்களுக்கு சின்னமனூரை சேர்ந்த சவுந்தர பாண்டியன் ரூபாய் 20,000 40,000 வரை கடன் கொடுத்துவிட்டு வாரந்தோறும் 1000 ரூபாய் வட்டி பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு வாரம் வட்டி கட்டவில்லை என்றால் அடியாட்கள் மூலம் வீடு புகுந்து பெண்களை ஆபாசமாக பேசுவதுடன் கொலை மிரட்டல் விடுத்து வருவதாகவும் கடன் தொகை நிரப்பப்படாமல் கையெழுத்து பெற்ற காசோலையை வைத்துக் கொண்டு தாங்கள் பெற்ற கடனை விட அதிகமாக கடன் பெற்றதாக கூறி நீதிமன்றத்தில் வழக்கு போடுவேன் என்று மிரட்டுவதாகவும் பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் மனுவில் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக சின்னமனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் காவல்துறையினர் சவுந்தர பாண்டியனுக்கு ஆதரவாக செயல்பட்டு எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய பெண்கள் சவுந்தர பாண்டியன் மீது கந்துவட்டி சட்டத்தில் கைது செய்து உரிய நடவடிக்கை எடுத்து தங்களின் காசோலையை பெற்றுத்தர வேண்டும் என புகார் மனுவில் பாதிக்கப்பட்ட பெண்கள் தெரிவித்துள்ளனர். தற்காலிக விளம்பர பதாகை வைக்க மாநகராட்சி அனுமதி வழங்காததால் திண்டுக்கல் மாவட்ட டிஜிட்டல் பிளக்ஸ் பிரிண்டிங் நலசங்கம் மற்றும் அமைப்பாளர்கள் சார்பாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். திண்டுக்கல் மாநகராட்சி அதிகாரிகள் தற்காலிக விளம்பர பதாகை வைக்க அனுமதி மறுத்து வருகிறார்கள். இதனால் இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள 5000 பேரின் குடும்பங்கள் 2 மாதங்களாக வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். இந்நிலையில் 5000 குடும்பங்களின் நலன் கருதி மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் தற்காலிக விளம்பர பதாகை வைப்பதற்கு அனுமதி வழங்க கோரி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். இப்போ கடந்த 11/3/2026 10th எக்ஸாம் நடக்கிற அன்னைக்கு ஸ்கூல் நிர்வாகத்திலிருந்து காலையில் 8:15 மணிக்கு எனக்கு கால் வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பையன் நல்லா இருக்கிறான், ஆனால் எக்ஸாம் எழுத வர ரொம்ப பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்கிறாங்க. நீங்கள் நேரில் வர முடியுமான்னு கேட்டாங்க. நான் வந்துட்டு நேரில் வராட்டினா நல்லா இருக்கிறான்னு சொல்கிறீங்க, பையன் எக்ஸாம் எழுதிட்டு மத்தியானம் வரணும்னு சொல்கிறேன். கோவை அருகே உள்ள தனியார் பள்ளியின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவரின் தந்தை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். கோவை மாவட்டம் பீளமேடு பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் மாணிக்கராஜ் என்பவரின் மகன் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். பள்ளி விடுதியில் தங்கி கல்வி கற்று வரும் தனது மகனை கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு ஆசிரியர் ஒருவர் தாக்கியதாகவும் அதனால் அவரது கால்களில் கடுமையான காயம் ஏற்பட்டு இதுவரை 3 அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் மாணவனின் தந்தை வருத்தத்துடன் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக பீளமேடு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தனது மகனின் உடல்நிலை பாதிப்பு காரணமாக குடும்பத்தினர் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாகவும் தெரிவித்த அவர் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து தங்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ் விவசாயிகள் சங்கம் சார்பில் பயிர்க்கடன், நகைக்கடன் மற்றும் கால்நடை கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என கோரிக்கை மனு அளித்துள்ளனர். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு தமிழ் விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விவசாயத்தை விட விளையாட்டு மிகவும் கடினமானது என்று பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உடனடியாக பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். இதன் பின்னர் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விவசாயிகள் பெற்றுள்ள பயிர்க்கடன், நகைக்கடன் மற்றும் கால்நடை கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வழங்கினர். அதுவும் ஏமாற்றி வாங்கிட்டா, என் பேரில் இருந்தது அவள் பேருக்கு மாற்றிட்டா. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் திருப்பத்தூர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் 2 ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் ஆகிக்குது, போச்சம்பள்ளி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் ஆகிக்குது, ஆம்பூர், ஊத்தங்கரை எல்லாம் ஏமாற்றி வேலைக்காரனை வச்சுன்னு 2021 வீட்டுக்குள்ளவே அடித்து வச்சு நின்று கையெழுத்து வாங்கினா மிரட்டி, இல்லைன்னா பொண்டாட்டி புள்ளியே மிரட்டி கொளுத்திடுவேன், இல்லைன்னா ஆக்சிடென்ட் பண்ணிவிடுவேன், விஷம் கொடுத்து சாகடிச்சிடுவேன், உனக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கும் விஷம் கொடுத்து சாகடிச்சிடுவேன் இல்லைன்னா மிரட்டினா. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கல்வி கற்பது தொடர்பாக வகுப்பறையில் சந்தேகம் கேட்ட மாணவியை அவதூறாக பேசி தலையில் அடித்து துன்புறுத்திய அரசு பள்ளி ஆசிரியை மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவியின் தாய் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். ஆம்பூர் அடுத்த மாதனூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் காளிகாபுரத்தை சேர்ந்த ஸ்ரீமதியின் மகள் வர்சிகா 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். வர்சிகா வகுப்பில் இருந்து ஜாய்பிரியா என்ற ஆசிரியரிடம் சந்தேகம் கேட்டுள்ளார்.
அதற்கு ஆசிரியர் ஜாய்பிரியா சந்தேகத்தை தீர்க்காமல் அவதூறாக பேசி தலையில் அடித்ததாக கூறப்படுகிறது. ஆசிரியர் ஜாய்பிரியா கூட்டியதால் வசிகாவுக்கு தலையில் வீக்கம் ஏற்பட்டு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தலைமை ஆசிரியரிடம் பெற்றோர்கள் முறையிட்ட போது தலைமை ஆசிரியர் இதனை கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குழந்தையின் தாய் ஸ்ரீமதி இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். அதில் தன் குழந்தையை தாக்கிய ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி கோரியுள்ளார். கிராமூரில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், கிராமூர் கிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், எதுவும் செட் ஆகாமல் அப்புறம் கேரளாவில் இருக்கிற ஜாகிர் ஹுசேன்ன்ற டாக்டர் கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் பார்த்து அனுப்பிச்சிட்ருக்கோம். இப்போ மறுபடியும் அவங்க அடித்து தலை வீக்கமாகி அவளை நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டுருக்கோம். அங்கே இது சம்மந்தமாக நாங்கள் ஹெச்எம் சார்கிட்ட பேசும்போது அவர் நீங்கள் அது சம்மந்தமாக எந்த ஒரு நடவடிக்கையும் அந்த ஜாய் பிரேமான்ற டீச்சர் மேலே எடுக்கவே இல்லை. செங்கம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கிடப்பில் போடப்பட்ட மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு சார்பில் கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் வீட்டுமனை பட்டா வழங்க கோரி தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு சார்பில் இஸ்லாமியர்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீடுகள் மற்றும் நத்தம் புறம்போக்கு நிலங்களில் வசித்து வரும் ஏழை இஸ்லாமியர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். ஏற்கனவே 249 பேருக்கு பட்டா வழங்க அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் அதிகாரிகளின் தாமதத்தால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய அவர்கள் தகுதியான மனுக்களுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை மனு அளித்தனர். கந்தர்வக்கோட்டை அடுத்த அரியாணிப்பட்டி ஊராட்சியில் செயல்பட்டு வரும் தனியார் குடிநீர் ஆலையை மூட வேண்டும் என வலியுறுத்திய அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் ஆலையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அடுத்த அரியாணிப்பட்டி ஊராட்சியில் தனியார் குடிநீர் ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த குடிநீர் ஆலையில் 1000 அடிக்கும் மேலாக ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டு இரவு பகல் பாராமல் லட்சக்கணக்கில் குடிநீர் வெளியேற்றம் செய்து வருவதாகவும் இதனால் மெய்குடிப்பட்டி, அரியாணிப்பட்டி, காடவராயன்பட்டி, புதுநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விவசாயிகளுக்கு நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தனியார் குடிநீர் ஆலையின் நுழைவு வாயிலை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆலையை இழுத்து மூட வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் ஆலையை இழுத்து மூடாவிட்டால் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திரண்டு தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபடுவதாக தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். கடன் தள்ளுபடி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாக விவசாயிகள் அறிவித்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன் விவசாயிகள் சங்க தலைவர் விஸ்வநாதன் தலைமையில் திருவோடு ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாவேகா தேர்தல் அறிக்கையில் அறிவித்தது போல அனைத்து விவசாயிகளுக்கும் பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். காவிரியின் குறுக்கே மேகதாட்டில் அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் விவசாயிகளை திரட்டி சென்னை தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்களே, நீங்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னீங்க? 5 ஏக்கருக்கு கீழே உள்ளவங்களுக்கு முழு பயிர்க்கடனையும் 5 ஏக்கருக்கு மேலே உள்ளவங்களுக்கு 50% பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யணும்னு சொன்னீங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வட மாநிலத்தை சேர்ந்தவரை பொதுமக்கள் பிடித்து அடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே அடுக்குமாடி கட்டடம் கட்டும் பணிகளில் பீகாரை சேர்ந்த கூலி தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஜெய்சாந்த் என்பவர் இரவு நேரத்தில் சாலையில் நடந்து சென்ற 10 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கத்தி கூச்சலிட்ட சிறுமி அங்கிருந்து தப்பி வீட்டுக்கு சென்று நடந்தவற்றை பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் அந்த வட மாநிலத்தவரை மடக்கி பிடித்து அடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். பொதுமக்கள் தாக்கியதில் அவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. மருத்துவமனையில் முதலுதவி அளித்த பின் மணிமங்கலம் காவல் உதவி ஆணையர் சுந்தர் தலைமையில் ஜெய்சாந்தை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். பேரணாம்பட்டு அருகே மேய்ச்சலில் ஈடுபட்டிருந்த 2 ஆடுகளை திருடிய வாலிபரை காவல்துறையினர் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த எல்ஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த நபீஸ் என்பவர் தனது வீட்டின் அருகில் ஆடுகளை மேய்ச்சலுக்கு விட்டிருந்தார். மேய்ந்து கொண்டிருந்த ஆடுகள் திடீரென கத்தவே சந்தேகமடைந்த ஆட்டின் உரிமையாளர் நபீஸ் வெளியே வந்து பார்த்தபோது 2 பேர் ஆடுகளை இருசக்கர வாகனத்தில் திருடி சென்றதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்.
இதுகுறித்து உடனடியாக பேரணாம்பட்டு காவல் நிலையத்தில் நபீஸ் புகார் அளித்தார். புகாரின் பேரில் பேரணாம்பட்டு காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் ஆடுகளை திருடியது கோட்டைச்சேரி பகுதியைச் சேர்ந்த அஜித் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து திருடிய 2 ஆடுகளை கைப்பற்றி உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். அதன் பின்னர் ஆடுகளை திருடிய அஜித்தை கைது செய்தனர். சென்னை போரூர் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட இளம் பெண்ணை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த செக்யூரிட்டியை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை போரூர் அருகே 23 வயதுடைய சற்று மனநலம் பாதிக்கப்பட்ட இளம் பெண் காணவில்லை என மௌலிவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தனிப்படைகள் அமைத்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் அடுக்குமாடி கட்டிட பணிகள் நடைபெறும் பகுதியில் செக்யூரிட்டியாக வேலை செய்து வந்த மாங்காடு பகுதியைச் சேர்ந்த தனவேல் என்பதும் மனநலம் பாதிக்கப்பட்ட இளம் பெண்ணை அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து வழக்கை போரூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றியதை அடுத்து மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தனவேலை சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே 50,000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பெண் குழந்தையை நாமக்கல்லில் காவல்துறையினர் மீட்டுள்ளனர். 13 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த குழந்தையை வாங்கிய தம்பதியினரையும் கைது செய்துள்ளனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு தரைக்காட்டை சேர்ந்த சபீர் மாற்றுத்திறனாளி. அவர் மனைவி ஜபீனா. இந்த தம்பதியருக்கு 2 மாதங்களுக்கு முன் பெண் குழந்தை பிறந்துள்ளது. இந்த குழந்தையை ரசீது அகமது என்பவரிடம் ஜபீனா 50,000 ரூபாய்க்கு விற்றுள்ளார். ரசீது அகமது அந்த குழந்தையை வேலூரில் உள்ள மோகன் மகள் புகழந்திக்கு அதிக விலைக்கு விற்றுள்ளதாக தெரிகிறது. இந்நிலையில் சபீர் தனது குழந்தை பற்றி ஜபீனாவிடம் கேட்டதற்கு அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்துள்ளார். இதில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு குழந்தையுடன் வந்தால்தான் தன்னுடன் வாழ முடியும் என்று கூறியுள்ளார். இதனால் ஜமீனா மீண்டும் ரசீதை அணுகி தன் குழந்தையை தந்துவிடுமாறும் பணத்தை திருப்பி தருவதாகவும் கூறியுள்ளார். ஆனால் ரசீது குழந்தையை கொடுக்காமல் அலைக்கழித்துள்ளார். இதனால் மன உளைச்சல் அடைந்த ஜமீனா குழந்தையை மீட்டு தரும்படி உம்ராபாத் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து வழக்கு பதிந்த காவல்துறையினர் வேலூர், ஆம்பூர், வாணியம்பாடி, நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விசாரித்ததில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் ஒரு தம்பதிக்கு அந்த குழந்தையை விற்றிருப்பது தெரியவந்தது. அங்கு சதீஷ்குமார், ஹரிணி தம்பதியிடம் இருந்த அந்த குழந்தையை மீட்டனர். இது தொடர்பாக சதீஷ்குமார், ஹரிணி தம்பதியர் இடைத்தரகர்களான ஆம்பூரை சேர்ந்த புகழேந்தி, பெருந்துறையை சேர்ந்த உமா மகேஸ்வரி ஆகியோரை கைது செய்தனர். தென்காசி அருகே வாலிபர்கள் மதுபோதையில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதில் அவர்களில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் வாய்க்கால் பாலம் பகுதியை சேர்ந்தவர் ஓட்டுநர் முருகன். இவர் அதே பகுதியை சேர்ந்த ஐயப்பன் என்பவருடன் மது அருந்தி கொண்டிருந்தார். அப்போது இருவருக்கும் இடையில் தகராறு முற்றியதில் ஐயப்பன் கொத்தனார் கரண்டியால் முருகனை தலையில் கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் முருகன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் ஐயப்பன் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். தொடர்ந்து ஐயப்பன் உயிர் மாய்க்கப்பட்ட இடத்தை காவல்துறையிடம் கூறியுள்ளார். இதையடுத்து அவரது உடலை மீட்டு உடற்கூறாய்வுக்காக தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கேவி குப்பம் அடுத்த பெரியான்பட்டறை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கையம்மன் திருக்கோவிலில் 59ஆம் ஆண்டு சிரசு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அடுத்த பெரியான்பட்டறை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கையம்மன் திருக்கோவிலில் 59ஆம் ஆண்டு சிரசு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக அதிகாலையில் ஸ்ரீ கங்கையம்மன் சிரசிற்கு சிறப்பு பூஜைகளுடன் மகா தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மேளதாள வாத்திய இசைகளுடன் பல்வேறு கிராமங்களின் வழியாக ஸ்ரீ கங்கையம்மன் சிரசு ஊர்வலம் நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் ஆடு கோழிகளை பலியிட்டு அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தியதுடன் காணிக்கை செலுத்தினர். ஊர்வலத்தில் பெண்களின் குத்தாட்டம் இளைஞர்களை வெகுவாக கவர்ந்தது. அம்மன் சிரசு விழாவில் வேப்பூர் பஞ்சாயத்து தலைவர் கோட்டீஸ்வரி பாபு, பாஜக மாநில இளைஞரணி துணைத் தலைவர் சுரேஷ் கலந்து கொண்டு ஸ்ரீ கங்கையம்மனை வழிபட்டனர். அப்போது கோவில் நிர்வாகம் சார்பில் சால்வை அணிவித்து பூரண மரியாதை செலுத்தப்பட்டது. விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஸ்ரீ கங்கையம்மனை வழிபட்டனர். அம்மன் சிரசு விழாவில் பெரியான்பட்டறை கிராமத்தின் பல்வேறு பகுதிகளில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் தலைப்பு செய்திகள். பிரதமர் மோடிக்கு மிக உயரிய விருதை வழங்கினார் ஸ்லோவாக்கியா அதிபர் பீட்டர் பெல்லக்ரினி. தி ஆர்டர் ஆஃப் தி ஒயிட் டபுள் கிராஸ் விருதை பெற்றதில் தான் பெருமகிழ்ச்சி அடைவதாக பிரதமர் மோடி பெருமிதம். பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் விரைந்து வழங்கப்பட வேண்டும். காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி வலியுறுத்தல். இந்தியா கூட்டணியில் இருந்து திமுக விலகுவதாக சொல்லவில்லை. மாநிலங்களவை உறுப்பினர் ப. சிதம்பரம் அறிவிப்பு. சென்னை கலைவாணர் அரங்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 2 நாட்கள் புத்தாக்க பயிற்சி. பேரவை நடவடிக்கைகள் செயல்பாடுகள் தொடர்பான பயிலரங்கை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் விஜய்.
அணு ஆயுதம் வைத்திருக்க மாட்டோம் என ஈரான் ஒப்புக்கொண்டது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் குரூப் ஹச் பிரிவுக்கான போட்டி. சவுதி அரேபியா உருகுவே அணிகள் இடையிலான போட்டி டிராவில் முடிவு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.